ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஒரு புதிய நாளை ஆண்டவர் கிருபையாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, தாயின் கருவிலே நாங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற அன்பின் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து எத்தனையோ விபத்துகள், இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், நோய் நொடிகள் எல்லாவற்றுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து ஒரு புதிய நாளை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிருபையாக கூட்டி கொடுத்து இந்த நாளிலே உடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கத்தக்கதான கிருபைகளை இவர்களுக்கு நீர் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் யாராயிருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடாத ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறபடியால் இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். இந்த புதிய நாளை இவர்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, தேவையின் நடுவிலே வெளிப்பட வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஐயா, உம்முடைய வார்த்தை இந்த வீட்டுக்குள் கடந்து போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த குடும்பத்தின் எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். ஏசப்பா, தேவையின் நடுவிலே உம்முடைய முகத்தை பார்க்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே என் ஆண்டுடைய மகிமை இந்த குடும்பத்திலே இறங்கி வர வேண்டுமோ அந்தந்த காரியத்திலே உம்முடைய வல்லமை வெளிப்படத்தக்கதாக வல்லமையானவர் மகிமையான காரியங்களை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தொழிலின் காரியத்திலே செய்தார் என்று இந்த குடும்பம் சாட்சியாய் நிற்கத்தக்கதாக கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் பேசும் உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக ஒவ்வொருவர்களுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். நீர் மகிமைப்படும் அப்பா, உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு புதிய நாளை ஆண்டவர் கிருபையாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதாம். அந்த புதிய கிருபைகள், புதிய இரக்கங்கள், புதிய புதிய கடாட்சங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 105:3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய இருதயம் மகிழத்தக்கதாக, உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியாக நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய வீட்டுக்குள்ளே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய இருதயம் மகிழ்வதாக, அதாவது அவரை தேடுகளுடைய இருதயத்தை அவர் மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதம் முழுவதும் நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நாம் வாசிப்போம். ஆனால் அவரை தேடி வந்த பிள்ளைகள், அவருடைய சித்தத்தின்படி அவரை தேடி அவரை நாடி வந்த ஒவ்வொரு குடும்பமாய் இருக்கலாம், தனிப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கலாம், எல்லாருடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு அவருடைய இருதயத்தை மகிழ பண்ணினார். 100க்கு அதிபதி பார்க்கும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனுக்காக இல்லையா, ஆணுடைய சமூகத்தை தேடி வந்து நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய இருதயம் மகிழத்தக்கதாக அந்த வேலைக்காரனுக்கு அவர் என்ன பண்ணுகிறார், சுகத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இல்லையா, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே, மருந்துகள் வேலை செய்யவில்லை, மருத்துவம் பார்த்து சரீரத்துல எந்த ஒரு பலனுமற்ற சூழ்நிலையிலே, சோர்ந்து போன நிலையிலே தன்னுடைய இருதயத்திலே அவள் சிந்திக்கிறாள், எப்படியாகிலும் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசுவை தேடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை பின்னாக நின்று என்ன பண்ணாலாம், தொட்டாலாம் இல்லையா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி அவளை பார்த்து இப்படியாய் சொல்கிறார், மகளே, உன் விசுவாசம் பெரியது இல்லையா, நீ விசுவாசத்தபடியே உனக்கு
ஆக கடவுது என்று சொல்லி அவளுடைய விசுவாசத்தை அவர் மெச்சிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவரை தேடி வந்து விசுவாசத்தோடு அவரை நாடி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய இருதயம் மகிழத்தக்கதாக ஆண்டவர் அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதே போல ஒரு பிசாசின் கட்டிலிருந்த தன்னுடைய மகளுக்காக ஒரு கானானிய பெண் ஆண்டவரை தேடி வருகிறாள் இல்லையா? அவளுடைய வாழ்க்கையிலே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அவளுக்கு எந்த தகுதியற்ற சூழ்நிலை இருந்த போதிலும் ஆண்டவரை நம்பி அவரை உறுதியாய் பற்றி கொண்டு தன்னை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே நின்ற பொழுது அவளுடைய இருதயம் மகிழத்தக்கதாக ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்தார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்திலே உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக, உங்களுடைய இருதயம் மகிழத்தக்கதாக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய தேவையின் நடுவில் இருக்கலாம். எந்த நிலையில நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களோ, அவரை தேடுகிறீர்களோ, உங்களுடைய இருதயம் மகிழத்தக்கதாக ஆண்டவர் இந்த நாளிலே இப்பொழுதே உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு மனிதன் இறந்து நிற்கிறார். எதற்காக என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தது என்ன? எதினால் அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது? எந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவரை தேடி வந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் யோசுவா 7ஆம் அதிகாரம் 6, 7, 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. யோசுவா 7ஆம் அதிகாரம் 6, 7, 8ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பதாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனதிருப்தியாய் இருந்து விட்டோமானால் நலமாய் இருந்திருக்குமே. இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லி இங்கே யோசுவா கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவாவை குறித்து நாம் பார்ப்போமானால் தன்னுடைய வாலிப வயதிலே மோசையுடைய சொல் கேட்டு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதபடி மோசே தனக்கு என்னவெல்லாம் கட்டளையிட்டாரோ கர்த்தரை கொண்டு அதை எல்லாவற்றையும், அது யுத்தமாயிருக்கலாம், ஆசரிப்பு கூடாரத்தின் பணிகளாயிருக்கலாம், எல்லா சூழ்நிலையிலும் யோசுவாவோ மோசையோடு கூட இணைந்து பணி செய்ததை நாம் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் மோசேக்கு அடுத்து யோசுவாவை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் தலைவனாக தெரிந்தெடுக்கிறார். அப்படி எடுக்கும் பொழுது யோசுவா 1ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ அதனால என்ன பண்ண? பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த தேசத்தின் குடிகள் அத்தனை பேரையும் நான் உனக்கு சொந்தமாக இந்த ஜனத்துக்கும் தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அழைக்கிறார். இப்படி அழைக்கப்பட்ட இந்த மனிதன் யோர்தானை கடந்து எரிகோவை என்ன பண்ணுகிறாங்க? அவங்க பிடித்து கொள்ளுகிறார்கள். அப்படி எரிகோ எல்லாவற்றையும் பிடித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் அவர்களுக்கு எரிகோவை பிடிக்கும் பொழுது எரிகோவில் இருக்கிற எந்த ஒரு பொருளையுமே என்ன பண்ணக்கூடாது? தொடவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. எரிகோ பட்டணத்தை என்ன பண்ணணும்? முற்றிலும் சுட்டரித்து போட வேண்டும் என்று சொன்னது ஆண்டவருடைய கட்டளை. அதை மீறி நீங்கள் செய்வீர்களானால் சாபம். எரிகோவில் என்ன இருக்கிறது? சாபம் இருக்கிறது. அந்த சாபத்தீடான அந்த பூமியிலிருந்து ஏதேனும் பொருளை நீங்கள் எடுப்பீர்களானால் நீங்களும் என்ன பண்ணுவீர்கள்? சாபமாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். ஆகையினால் எரிகோவை சுட்டெரிப்பதற்கு மாத்திரமே இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுமதியை தவிர அதிலிருந்து ஒரு பொருள் கூட அவங்க என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்பது கர்த்தர் கொடுத்த பிரமாணம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஏனென்றால் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டார்கள். யார் எடுத்துக்கொண்டார் என்றால் ஆகான் என்கிற ஒரு மனிதன் அந்த சாபத்தீடானதை என்ன பண்ணினார்? எடுத்துக்கொண்டார். இதனால் கர்த்தருடைய கோபம் முழு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை முறியடித்து ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்காக கடந்து செல்கிறார்கள். ஆண்டவரே யுத்தத்தை நடத்துகிறார். எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்காக கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் முடித்து இவர்களுக்கு வெற்றியாய் கொடுக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது ஆயி பட்டணத்துக்கு நேராக யுத்தத்துக்கு போக வேண்டும். ஒவ்வொன்றையும் விசாரித்து செய்த இந்த யோசுவா இந்த நேரத்தில் எரிகோ பட்டணத்தை அவர்கள் முறியடித்ததினால் கர்த்தருடைய சமூகத்துல போய்
நிக்கல. ஆயி பட்டணத்துக்கு புரியடிக்க என்ன செய்யலாம்னு சொல்லி அவங்க சில வேவுக்காரர்களை அனுப்பும்போது அவங்களுடைய ஆலோசனையின்படி இது என்ன பண்ணுது, சின்ன பட்டணம் தான், அங்க இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் தான், அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ண வேண்டாம், யுத்தத்துக்கு போக வேண்டாம், ஒரு 3000 பேர் போனா போதும், அந்த பட்டணத்தை ஈஸியா என்ன பண்ணலாம், ஜெயிச்சலாம்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஆலோசனை கேட்காதபடி, அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்காதபடி இவங்க என்ன பண்றாங்க, யுத்தத்தை நடத்தும்படியா 3000 பேரோடு அந்த ஆயி பட்டணத்தை முறியடிக்க கடந்து போகிறார்கள். ஆனால் அங்கே நடந்தது வேறு விதமாய். அங்கே ஆயி பட்டணத்து மக்களுக்கு விரோதமாக இவர்கள் கடந்து சென்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 3000 பேரையும் அவங்க என்ன பண்றாங்க, விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் 36 பேரை ஆயி பட்டணத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, வெட்டி கொன்று போட்டு விடுகிறார்கள். ஒரு பெரிய தோல்வி. இதுவரைக்கும் வெற்றியையே சுதந்திரித்து கொண்டு வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்பொழுது என்ன பண்ண முடியல, தோல்வியை தாங்க முடியாதபடி அந்த சூழ்நிலை, ஒரு தோற்று போன சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, யோசுவா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போய்விட்டது. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லி. ஆனால் இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் அத்தனையும் என்ன பண்ணி போயிட்டு, கரைந்து போய்விட்டதாம். ஏன் கரைந்து போனது, எதினால் கரைந்து போனது என்று சொல்லி எதுவுமே தெரியாதபடிதான் இங்கே யோசுவாவும் அவனோடு கூட இருந்த மூப்பர்களும் என்ன பண்றாங்க, அங்கே ஆண்டுடைய சமூகத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு பயங்கர துக்கத்தோடு இல்ல இருதயத்திலே மகிழ்ச்சியோடு ஆயி பட்டணத்தை ஜெயித்து விட்டோம் என்று சொல்லி கொக்கரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரும் என்று காத்திருந்த இவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி அங்கே கடந்து வந்தது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக அங்கே யோசுவா விழுந்து கிடக்கிறார். நான் என்ன சொல்லுவேன், நான் இந்த ஜனத்துக்கு என்ன சொல்லுவேன், எங்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் எங்களை அவமானமாய் பார்ப்பார்களே, நான் என்ன சொல்லுவேன் என்று இங்கே யோசுவா விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை விசேஷித்த விதமாய் நடத்தி வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த நாளிலே யோசுவாவை போல ஏதோ ஒரு தோல்வியின் நடுவிலே, ஏதோ ஒரு துக்கத்தின் நடுவிலே, ஏதோ ஒரு பாடுகளின் நடுவிலே, ஏதோ ஒரு நிந்தையின் நடுவிலே, ஏதோ ஒரு அவமானத்தின் நடுவிலே உங்களுடைய குடும்பம் கடந்து சென்று தத்தளித்து கொண்டு, ஆண்டவரே நான் என்ன சொல்லுவேன், இந்த காரியம் விதமாய் நான் என்ன பேசுவேன், நான் வெளியில தலை காட்ட முடியாதபடி என்னுடைய சூழ்நிலை கடன் பாரமாய் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தேவையின் நடுவிலே கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாளிலே விழுந்து கிடந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அல்லது நம்முடைய இருதயம் மகிழத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், அவருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது பாவம் கர்த்தருடைய மகிமையை என்ன பண்ணும், புறம்பே தள்ளும், பரிசுத்தம் கர்த்தருடைய மகிமையை கொண்டு வரும். அப்போ இதுவரைக்கும் கர்த்தர் சொன்னபடியே நடந்த இந்த ஜனங்கள் அங்கே சாபத்திடாததில் எடுத்து என்ன பண்ணினார்கள், பாவம் பண்ணினார்கள். அப்போ இதுவரைக்கும் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், வெற்றியை கொடுத்து இவர்களோடு கூட நடந்த ஆண்டவர் அங்கே அவர்களை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஜெபிச்சோம் இல்லையா, என் பிள்ளைகளுடைய வாழ்வு இப்படி இருக்குது, என் கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன், என் கணவர் ரட்சிக்கப்படவே இல்லை, ரட்சிக்கப்படாத என் பிள்ளைகளுக்காக நான் வருஷ கணக்கில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், குடிகார என்னுடைய பிள்ளை மனம் திரும்ப மாட்டேங்கிறான், அல்லது கற்பத்தின் கனிக்காக அநேக ஆண்டுகளாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கற்பத்தின் கனி வாய்க்கவே இல்லை, அல்லது என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருவதற்கு எல்லாம் தடைபடுகிறதே தவிர நான் கையிட்டு செய்கிற எதிலையுமே எனக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி இந்த நாளிலே அங்கலாய்ப்போடு, தேவையின் நடுவிலே, துக்கத்தோடு, பாரத்தோடு, ஒருவேளை இந்த யோசுவாவை போல நான் என்ன சொல்றது, கேட்கிறவங்க கிட்ட நான் என்ன சொல்றது, நாங்க அவமானப்பட்டு நிற்கிறோமே, நாங்க கூனி குறுகி நிற்கிறோமே என்று சொல்லி தேவையின் நடுவிலே ஆண்டுடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்களோ, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஆண்டவருக்கு பிரியமானபடி நாம் நடந்து வந்திருக்கலாம், ஏதேனும் ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் துக்கப்படுகிற விதமாய், ஆண்டவர் வேதனைப்படுகிற விதமாய், ஆண்டவர் நம்மை விட்டு விலகுகிற விதமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுமானால், நாம் எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கர்த்தரை விட்டு உங்களையும் என்னையும் பிரிக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் நமக்கு அது அவமானத்தை கொண்டு வருமே ஒழிய மகிமையை கொண்டு வராது. அப்ப பாவம் கர்த்தருடைய மகிமையை புறம்பே தள்ளும், பரிசுத்தம் ஆண்டவருடைய மகிமை என்ன பண்ணும், நமக்குள்ளே கொண்டு வரும். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ண, அவர் அருவருக்கிற ஏதேனும் அவர் எடுக்காதே, அவர் செய்யாதே என்று சொன்னதை நாம் செய்வோமானால் கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் முதலாவது
அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்ட துக்கங்களுக்கு, வேதனைகளுக்கு சரியாய் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் பாவமான காரியம் அல்லது ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் அழிக்கப்பட வேண்டும். ஒருவேளை நாம் தவறு செய்யலாம், நம்மை சார்ந்தவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் செய்யலாம். அப்படிப்பட்ட பாவங்கள் வரும் பொழுது அது நம்முடைய குடும்பத்துக்கு எதை கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும், இல்லையா? இங்கே நாம் பார்ப்போமானால் சகல இஸ்ரவேல் ஜனங்களும் தவறு செய்யவில்லை. ஆனால் ஒரே ஒரு மனிதன் செய்த பாவம் ஒரு ஆயி பட்டணத்திடம், ஒரு சாதாரண ஒரு சின்ன பட்டணத்திடம் தோற்று போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையை நாம் என்ன பண்ண வேண்டும்? அப்படியே கடைபிடிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, இல்லையா? அங்கே அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? சாபத்தீடானதை எடுத்து சாபமானார்கள். அப்ப ஆண்டவர் நீ சாபத்தீடானதை எடுத்தால் உங்களுக்கு சாபம் வரும். இங்கே யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தில் இறந்து கிடந்த பொழுது ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்து கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் என்று சொல்லி இங்கே யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆகான் என்கிற ஒரே ஒரு மனிதன் தான் பாவம் செய்தான். அவனுடைய மனைவியோ அவனுடைய பிள்ளைகளோ அவனுடைய தலைமுறையோ பாவம் செய்ததாய் வேதம் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், இல்லையா? அப்போ பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறாத பட்சத்தில் அல்லது அந்த சாபத்திலிருந்து அதை நீக்காத பட்சத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உங்களோட கூட இருக்க மாட்டேன். நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், ஆண்டவர் நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணீங்க, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணவங்க, நீங்க உண்மையுள்ளவங்க தானே ஆண்டவரே, ஏன் என் குடும்பத்துல இப்படி நடக்குது, ஏன் என் குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது என்று சொல்லி நாம் ஆண்டவரை கேள்வி கேட்பதை பார்க்கலாம். இது ஆண்டவர் என் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார், எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில வந்தது? எங்கே நாம் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறோமா அல்லது ஆண்டவரை மறுதளித்து இருக்கிறோமா? ஆண்டவர் செய் என்று சொன்னதை செய்யாமல் அவர் செய்யாதே என்று சொன்னதை நாம் செய்து ஆண்டுடைய சாபத்துக்கு நேராய் நாம் கடந்து போயிருக்கிறோமா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அப்ப ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாட்கணக்காக, மாத கணக்காக, வருஷ கணக்காக காத்திருந்து ஜெபிக்கிறவர்களுடைய இருதயம் மகிழும் என்றுதான் வேதம் சொல்லியிருக்கிறதே தவிர அவர்களை நான் துக்கத்தோடு அனுப்புவேன் என்று வேதம் சொல்லவே இல்லை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப இதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் விரும்புகிறபடி உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை காணப்படும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருப்பாரே ஒழிய மற்றபடி நாம் எதிர்பார்க்கிற காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நமக்கு என்ன தடை இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை நாமே அர்ப்பணிக்கிறவர்களாக இங்கே நாம் காணப்பட வேண்டும். அங்கே அப்பதான் அவர் கேட்கிறார், என்ன நடந்தது? அது வரைக்கும் யோசுவாவுக்கு தெரியாது. இங்கே சாபத்தீடானதிலே ஜனங்கள் எடுத்துக்கொண்டதோ, வஞ்சித்ததோ, ஒழித்து வைத்ததோ எதுவுமே தெரியாது. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை துணை எப்படி இருக்கிறது, நம்முடைய பெற்றோர் எப்படி இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது, இல்லையா? ஆண்டவர் அதனால்தான் சொல்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப இருதயத்தையும் இருதயத்தின் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நமக்குள் இருக்கும் பொழுது அவருக்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பாவத்தோடு ஆண்டவர் விரும்புகிறதை செய்யாதபடி, அவர் விரும்பாதபடி மனம் போல வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று நாம் சொல்வோமானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்ட ஜனம் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இந்த நேரத்திலே அன்பாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலே நெடுநாளாய் ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறீர்களா? அது உங்களுடைய குடும்பத்திலே பலிக்கவில்லையா? நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து காத்திருங்கள். எந்த காரியத்திலே நாம் குறைவுபட்டிருக்கிறோம், ஒருவேளை கொடுப்பதிலே குறைவுபட்டிருக்கலாம். ஆண்டவர் சிலருக்கு நம்மளை என்ன பண்ணுவார், கொடுக்க வச்சிருப்பார்ல. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அதுவும் என்ன பண்ணப்படுமா, பாவமா எண்ணப்படுமாம். அப்ப நம்முடைய கண்கண்ட சகோதர சகோதரிகள் இல்ல, தேவையின் நடுவிலே
இருக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நம்முடைய இருதயத்தை அடைத்துக் கொள்வோமானால் ஆண்டவர் நமக்கு ஒருபோதும் உதவி செய்ய மாட்டார். அப்ப இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் விரும்புகிறபடி நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அங்கே பாருங்கள், யோசுவா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் சாபத்தினானதை எடுத்துக்கொண்டார்கள். இல்ல 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்கே ஆகானை கண்டுபிடித்து அங்கே விசாரிக்கும் பொழுது அவன் இப்படியாய் சொல்லுகிறான். 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது அப்படின்னு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவன் செய்த பாவம் இல்லை, அவன் சொல்றான், நான் கண்டு இல்லை, நான் இச்சித்து, நான் எடுத்துக்கொண்டு மறைத்து வைத்தேன். இல்லை, இன்னைக்கு பாவம் இல்லை யாருமே காணாதபடி நம்முடைய கண்களிலிருந்து தான் தொடங்குகிறது. இல்லை, அப்போ அவன் சொல்றான், நான் பார்த்தேன். இல்லை, தன்னுடைய கண்களால் பார்த்து, இல்லை தன்னுடைய இருதயத்திலே இச்சித்து தன் கைகளினால் எடுத்து அதை ஒழித்து வைக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ பாவம் இருக்கு வரை பரிசுத்தம் உள்ள தெய்வம் என்ன பண்ண மாட்டார், நம்மோடு பயணிக்க மாட்டார். ஆண்டவர் பார்த்துப்பாரு, மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ண முடியாது, மறுதளித்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, நான் பரிசுத்தன்னு சொல்லி காட்டிக்கொள்ளவே முடியாது. இங்கே ஒரு மனிதனுடைய பாவம் திரள் கூட்ட ஜனத்துக்கு சாபத்தை கொண்டு வந்து ஆயி பட்டணத்துக்கு நேராக அவர்கள் முறியடிக்கப்படத்தக்கதான ஒரு பெரிய தோல்விக்குள் தள்ளப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னபடியே அங்கு ஆகானையும் அவன் அந்த சாபத்திடானதில் எடுத்ததையும் அவனுடைய குடும்பம் இல்லை முழுவதையும் அங்கே அவர்கள் சுட்டரித்து போட்டதாய் வேதம் யோசுவா 7ஆம் அதிகாரம் கடைசியிலே சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய பாவம் முழு ஜனத்துக்கும் தோல்வியை மாத்திரம் கொண்டு வரவில்லை, அவனுடைய முழு குடும்பத்தையும் அழித்து போட்டது. இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பாவம் நீங்கினால் மாத்திரம்தான் பரிசுத்தமுள்ள ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய முடியும். அங்கே யோசுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பாவமும் சாபத்துக்கு ஏதுவான ஆகானும் அவனுக்கு உள்ளதும் அங்கே அழிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே யோசுவாவை பார்த்து, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு ஆயி பட்டணத்தின் மேல் போ, இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அப்ப சாபத்தீடானது பாவம் அங்கே சுட்டரிக்கப்பட்ட பொழுது பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் இங்கே யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ பயப்படாத, நீ கலங்காத, இப்ப நீ 3000 பேரோட நீ உன்னுடைய சுய புத்தியில போகாத, நீ எல்லா ஜனத்தை எடுத்து கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து யுத்தத்தை எப்படி நடத்தணும், யாரை எங்க நிக்க வைக்கணும், எப்படி நீ பட்டணத்தை பிடிக்கணும், நீ உன்னுடைய கையை எப்படி நீ நீட்டணும், நீ பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீட்டிய உன் கையை நீ என்ன பண்ணக்கூடாது, மடக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர், நீங்க வீட்டில் அமர்ந்திருக்கிறவர்கள் இந்த யோசுவா 6, 7, 8, 9 அதிகாரங்களா நீங்க வீட்டுல வாசிக்கும் பொழுது இந்த ஆயி பட்டணத்துக்கு என்ன செய்தார்கள் என்று அங்கே வேதம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அந்த நீட்டிய கரத்தை என்ன பண்ணவில்லை, வெற்றியை சுதந்தரிக்கும் வரைக்கும் யோசுவா திருப்பி எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு அற்புதத்தை தேடி அதிசயத்தை தேடி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, உங்களுடைய இருதயம் மகிழத்தக்கதாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழிலின் காரியத்திலே, உங்களுடைய வேலையின் காரியத்திலே, எதுவானாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி. அப்போ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் மகிழ பண்ணுவார். அப்ப அவரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் அவர் விரும்புகிறபடி நீங்களும் நானும் வாழ வேண்டும் இல்லையா? அங்கே யோசுவா அந்த வெற்றியை சுதந்தரிக்கும் வரைக்கும் ஆயி பட்டணத்தை சுட்டரித்து அதன் ராஜாவை பிடித்து கொண்டு வர வரைக்கும் அவர் நீட்டிய ஈட்டியை நீட்டின தன்னுடைய கையை அவர் மடக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு காரியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உங்களுடைய முழங்காலும் உங்களுடைய சிந்தையும் அந்த அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்க என்ன பண்ண வேண்டும், ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய்
நாம் காணப்பட வேண்டும். அங்கே நீட்டிய கையை யோசுவா மடக்காததற்கு காரணம், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவன் காத்திருந்த அந்த வெற்றியை சுதந்திரித்தான். நீங்கள் அப்போ பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாவம் நம்மை விட்டு கடந்து பொழுது ஆண்டவரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்போ கர்த்தரிட்ட கட்டளைகளின்படி, உடன்படிக்கைகளின்படி நீங்களும் நானும் வாழ்கிறவர்களாக காணப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு இன்னது தேவை என்று நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறாராம். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப பாவத்தோடு ஆண்டுடைய சமூகத்துல நாம் போவோமானால், பாவம் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் பரிசுத்தருடைய கரத்திலிருந்து அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, நிறைய கட்டளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறது. உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு சிந்தையோடு நீ ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்து. உன்னை போல என்ன பண்ணு, மற்றவர்களையும் நேசி. அப்படி நாம் மற்ற ஆண்டவருடைய இருதயத்தை விட உணர்ந்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவருடைய சித்தம் செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய இருதயம் மகிழத்தக்கதாக கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். அவரிட்ட கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி வாழ்வோம். எப்படி யோசுவா இழந்து போன வெற்றியை, ஆயி பட்டணத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி தன்னுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அப்படியே தன்னை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து ஆலோசனை பெற்று ஜெயம் எடுத்த வண்ணமாக நீங்களும் ஜெயம் எடுத்து அநேகருக்கு மத்தியிலே ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. ஹிருதயம் பகல்வதாக தலைப்பில் ஆர்சவாரி செல்வினோடு பேசுகிறேன். ஒரு அற்புதம் இல்லை, இந்த நிகழ்ச்சி பார்க்குறவர்களுக்கெல்லாம் நன்மை இருக்கும், தீமை கிடையாது. ஒரு அசுத்தாவி இல்லை, 2 உலகெல்லாம் போகுது கொஞ்சம் அல்ல. உலகத்தில் எத்தனை விதமான அசுத்தாவி இருக்கோ எல்லாம் போகுது, போயிடும். இனி வரக்கூடிய காலங்கள் ஆசீர்வாதம் வர வேண்டுமென்றால் பசுத்தாவினால் தான் ஆசீர்வாதம் வருமே தவிர வேறு எந்த வீட்டினாலும் வராது. சாத்தானால் இனி உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. சாத்தானால் கேடு தான் வருமே தவிர ஆசீர்வாதம் வராது. தேவன் ஒவ்வொருக்கும் பசுத்தாவை நிரம்பி ஜெபம் போகுது. எந்த நிகழ்ச்சி ஜெபம்னாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆவியானவர் வாக்கு கடக்காத பெருமூச்சோடு கிரியை செய்வார். அவரது நாம அதிசயம். எல்லா வீட்டிலையும் நான் விளக்கை கொளுத்தி வைக்கிறேன். அது என்ன விளக்கு? பரிசுத்த ஆவியான கொளுத்தி வைக்க விளக்கு. அந்த பரிசுத்த ஆவியான ஒரு விளக்கை கொளுத்தி வைத்தால் அது எரியும், அது அணையாது. 3 மாதத்துக்குள்ள உலகத்தில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விரும்புகிறீங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். ஒரு தோட்டத்தில் தேவன் உரைத்த ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறிட்டு மிகாவில் தூதன் இந்த வார்த்தை சொல்கிறார், அடுக்கு மாடி கட்டுறதுக்கெல்லாம் கஷ்டம் வரும், கொஞ்ச நாட்குள்ள அதை பார்ப்பீங்க. உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்குமா? குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நீங்கள் ஆசீர்வாதம் இருக்கலாம். இயேசுவை தேடுங்க, எல்லா ஆசீர்வாதம், குடும்பமும் ஆசீர்வாதம் இருக்கும், நீங்களும் ஆசீர்வாதம் இருப்பீங்க. 1ஆம் மாதத்துக்குள்ளே வீட்டில் எதிர்பாராத அற்புதம். ஒரு ஆவி வந்து ஒரு வீட்டிலேருந்து குடும்பத்தை பிரிக்க இருக்குது. நான் அதை பிரிக்க விட மாட்டேன், அதை அப்புறம் நடத்துவேன். எல்லா நாட்களையும் விட வரக்கூடிய நாட்கள் விசேஷ நாட்கள். ஒரு செய்தி வீட்டுக்கு வந்து நல்ல செய்தி, சந்தோஷ செய்தி. தொலைபேசியில் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, கொஞ்ச நாட்களில் எந்த தொலைபேசி பேச முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அதிசயம் நடக்குமா? நடக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர்களை பாதுகாக்கிறார். இனி நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. விக்கிரம், உலகத்தில் உள்ள ஒரு விக்கிரம் கூட இனி உலகத்தில் இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது, நிறைவாக இருக்கும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டறிகிறான், தட்டு திறக்கப்படும். எந்தெந்த ஆசீர்வாதத்தை கேட்குறீங்களோ எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் நாட்குள்ள எரிகிற தீ ஒரு பகுதியில் தீ பற்றி எரியும், அதை அணைக்க ஒருவரால் முடியாது. அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஒரு கொடிய காரியம் உலகத்தில் வரும், அதை பார்ப்பீங்க. ஒரு வெள்ளிக்கிழமை தென்னை கடற்கரையில் ஒரு கஷ்டம் வரும், அதையும் பார்ப்பீங்க.
உங்களுக்கு தெரியாத ஆசீர்வாதங்கள்லாம் நான் தெரிய பண்ணேன். ஊற்று தண்ணி ஊறலட்டி கவலைப்படாதீங்க. ஊற்று தண்ணி ஊறும், குடிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்தெந்த நன்மை எதிர்பார்க்கிறதோ எல்லாம் கிடைக்கும். கர்த்தர் வார்த்தை உங்களுக்காக புறப்பட்டு வந்தாச்சு. அது விடுதலை தரும், சமாதானத்தை தரும், சந்தோஷம் தரும். என்னை தூங்கிக்கிட்டு இருங்க, தூங்கிக்கிட்டு இருக்காதுங்க, வெளுத்தது ஜெபம் பண்ணுங்க. ஆவியான சொல்கிறதை உறுதி கருத்துவார், நிறைவேற்றுவார். 3 முள் ஒரு சரீரத்திற்கு 3 விதமான வியாதி. அது போகுமா போகாதா? ஜெபத்தினால் போயிடும். எந்த கட்டுக்குள் இருந்தாலும் இயேசுக்கு நாமத்திலே கட்டு அழுக்கப்படுவது, கட்டு அழுக்கப்படுதோ. உரிந்த வஸ்திரத்தோட ஒரு மனிதன் வீட்டில் படுத்து கிடக்கிறான். பாவத்தின் சம்பளம் வரலும். உரிந்த வஸ்திரோட ஒரு மகள் படுத்து கிடக்கிறாள். பாவத்தின் சம்பளம் வரலும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு குறை இல்லை, நிறைவாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் மாயைகள்லாம் உலகத்தை விட்டு போயிடும். இதை நான் சொல்லிவிட்டேன். எனக்கு சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், ஆச்சரியம் வரும், அற்புதம் வரும். மைட்டி சீசன், மைட்டி மல்லாடு. உங்களுக்கு உரைத்த வாழ்க்கை ஆமென்று இருக்கிறது. கொஞ்சம் குறைப்படாது, நிறைவாக இருக்கும், நன்மைதான் இருக்கும், தீமை கிடையாது. கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். எதை நிமித்தம் மகிழ்ந்திருப்போம் என்ற வார்த்தை நிறைவேறித்து என் நன்மை இருக்கும், தீமை வராது. இந்த வருஷம் போய் அடுத்த வருஷத்தில் அநாதி தேவனுடைய தீர்மானம் நடக்கும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் தனித்தனி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டு ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டு பேசினால் தொட்டால் கர்த்தர் ஊழியத்துக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு காணிக்கை அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு தனித்தனி ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் Evangelist Thangasamy, Adisaya Baraka Prophetic Ministries, number 71, Maunasamy Madam, Ambattur, Ochi, Chennai 53. Phone number 044-2657-4550 and cell phone number 93-833-44445.